அஸ்ஸலாமு அலைக்கும். மெஹந்தி போட போகலாமா? நம்ம ஊர் காயல்பட்டினத்தில் தான் அன்றைக்கி மெஹந்தி புக்கிங் இருந்துச்சு. இவங்க அண்ணன் கல்யாணத்தில் கெஸ்ட் மெஹந்தி நம்ம போட்டிருந்தோம். அது பிடிச்சி போய் இவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கும் நம்மளே தான் புக் பண்ணியிருந்தாங்க. மெஹந்தி போட வர சொன்னது என்னமோ காலையில் 1 மணிக்கு தான். பட் அவங்க ஷாப்பிங் முடிச்சு வரவே நைட் 8 மணி ஆகிட்டு. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நானும் போயிருந்தேன். போனதும் ஸ்வீட் கார்ன் தந்து நம்மளை வெல்கம் பண்ணாங்க. டிசைன்ஸ்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து டிசைன்ஸை செலக்ட் பண்ணி ரெடியாகவே வச்சுருந்தாங்க. அதனால நானும் போனதும் விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஏனேமே அவங்க நேமையும் பக்கத்தில் போட்டுருங்க, அப்புறம் 2 பேரோட இனிஷியலும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி போட்டு கொடுத்தாச்சு. டிரான்சிஷன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் எடுக்கிறேன், ஆனால் எண்டிங் எடுக்க மறந்துடுறேன். அப்படியே பேசிட்டே பேக் சைடும் போட்டு முடிச்சிட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதை முடிச்சு நான் வீட்டுக்கு போகவே நைட்டு 11:30 ஆகிட்டு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நைட் டைமில் வெளியே போய் ஒர்க் பண்ணுறது என்னமோ பெரிய தப்பு மாதிரி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் என் பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணல. ஒன்ஸ் நான் என்னோட பிஸ்னஸில் எவ்வளோ ஈடுபாடோடு இருக்கேன், நான் எவ்வளோ சேஃப்டியாக போயிட்டு வரேன் அப்படிங்கிறத புரிய வச்சதுக்கப்புறம் அவங்களே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணி என்னை சேஃப்டியாக கொண்டு வந்து விட்டாங்க. என்னோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் செல்ஃப் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது செல்ஃப் இன்கம் மட்டும் இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாரானாலும் இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.